வன்மத்தை கக்காதுங்க. அந்த என்டிகேல உள்ளவங்கள்ட்ட சரி டிஎம்கே தயவு செய்து வன்மத்தை கக்காதுங்க. டிவிகேல டிஎம்கே ஆட்சியில் இருக்க டிவிகேல உள்ளவங்க கொஸ்டின் கேட்டாங்களே தவிர தப்பு இதே போல நடக்கணும்னு நினைக்கல. இதுக்கு அப்புறம் நடக்க கூடாதுன்னு நினைச்சது ஒரு மாற்று அரசியல் கொண்டு வந்தாங்க. நீங்க மறுபடியும் அதே வச்சு இதே போல நீ தப்பு நடக்கும் விஜய் ஒருத்தர் நீங்க உட்கார வச்சு இல்ல அப்ப இனி நடக்கும் நீங்க அனுபவிங்க. அதை எப்படி நீங்க பேசுறீங்க? உங்க வீட்டுல இப்படி நடந்தா விஜய் கூட நீங்க உட்கார வச்சு இல்ல அதனால இதே போல தப்பு நடக்கும் ஏன்னா வீட்டுல நடந்து இனி பக்கத்து வீட்டுல அப்படி நீங்க சொல்லுவீங்களா? இல்ல ஏன்னா வீட்டுல நடக்கட்டும் நீங்க விடுவீங்களா? மாற்று அரசியல்னா சரி வந்து 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுக்கும் தான். என்ன சட்டம் கொண்டு வரணும்? அந்த சட்டத்தை பொறுத்து தப்பு நடந்த தப்பு தண்டனை என்ன சட்டம் கொண்டு வரணும் யோசிங்க. அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் இதே போல தப்பு நடக்கணும் வெக்கமாவே இல்ல உங்களுக்கு எல்லாம். நீங்க மனசு தானே உங்க வீட்டுல நடந்தா நீங்க மறுபடியும் இனி ஒரு நடக்கணும் யோசிப்பீங்களா? கேளுங்க இதுக்கு என்ன தண்டனை குடிப்பேன்னு கேளுங்க. இல்ல நீங்க சும்மா விடுவீங்க கேளுங்க. அதை விட்டுட்டு மறுபடியும் என்ன இதே போல தப்பு நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? வெக்க மனசு தானே நீங்க என்ன எஞ்சிக்கிறவங்க அப்படி துடிச்சணும். நீங்க மனசு உங்க மூளை தலையில இருக்கிற சூத்திர வச்சு நடக்கிறீங்களா? பதட்டப்படாத சகோ. இப்போ என் வீட்டில் ஒரு தப்பு நடந்துட்டு அப்படின்னா அதுக்கான சட்டத்தை யார் பெற்று தருவா? நீயா நானா? அரசாங்கம் தான் பெற்று தரணும், அப்படி தானே? அப்புறம் மூளைன்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறீங்க. நீ எந்த விதத்தில் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பணும். மூலங்கிற ஒரு சாதனம் தலைக்குள்ளே இருக்கிறதுனால தான் இங்கே ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் தேவையில்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் மாறின்னு பதிவிட்ட நபர்களில் நீயும் ஒருத்தர். உன்னை பார்த்து வாக்களித்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அமைச்சரவையும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மக்களுடைய கேள்விக்கு ஒரு பொறுப்பான பதிலளிக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை 10 வயது பெண் குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு ஏற்படுத்திவிட்டு கொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கீர்த்தனாகிட்ட கேட்குறாங்க. நீங்களும் ஒரு பெண் தானே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக 6 மணிக்கு அப்புறம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறாங்க. இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறோம். இங்கே அமைப்பு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோன்னா, மக்களுக்கு பயம் இருந்தால் தான் சமூக ஒழுங்கு வரும். ஒருத்தன் ஒரு சின்ன குழந்தைய வல்லுறவு பண்ணி கொண்டுட்டான் அப்படின்னா உன சுட்டு கொள்ளு. இந்த சமூகத்தில் நீ என்ன சொல்ல வர? ஒரு பிரச்சனை பூதாகரமான பிறகு தான் நீ பேசுவ அப்படின்னா நீ யார் அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? ஒருத்தன் அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குற அப்படின்னா பணியிட நீக்கம் பண்ணுற, அவனை அப்படி பண்ண அதை பணி நீக்கம் பண்ணு. அதுதான் அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மக்கள் கேள்வி எழுப்புனா பொறுப்பான பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளும் அதிகாரங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதை நீ பதில் சொல். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் தான் இங்கே நடந்திருக்கே தவிர அமைப்பு அரசியல் மாற்றம் நடக்கலை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதமாக இருக்குது. நீ உன்னுடைய கேள்விகளை சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிற அமைச்சர்கள்கிட்ட கேளும், சரியா?